ருப்பி நெட்வொர்க் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ ஃபுல்லாகவே எஜுகேஷனல் பர்பஸ்க்காக கிரியேட் செய்யப்பட்டது. இந்த வீடியோவில் எந்த ஒரு பங்கையும் வாங்குங்க அல்லது வித்துருங்க நாங்கள் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுப்பது கிடையாது. நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசரும் கிடையாது. எந்த ஒரு பங்கை வாங்குறதுக்கு முன்னாடியும் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் அல்லது ப்ராப்பரான ஒரு அனலிஸ்ட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணுறது நல்லது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பிரிட்டானியா இண்டஸ்ட்ரீஸ், பிரிட்டானியா பிஸ்கெட்ஸ் அப்படிங்கிறது தெரியாதவங்க இருக்கிறதுக்கு வாய்ப்புகளே இல்லைன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் மக்களை குயிக்காகவே ரீச் பண்ணியிருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ அந்த சுச்சுவேஷனில் பார்த்திங்கன்னா இந்த நிறுவனம் தொடங்கப்பட்டது கல்கட்டாவில் 1892 ஆரம்பிக்கப்பட்ட இந்த நிறுவனம். இந்த நிறுவனத்துடைய ப்ராடக்ட்ஸுங்கிறது பேக்கரி ப்ராடக்ட்ஸ், டெய்ரி, இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் தான். கிட்டத்தட்ட 80க்கும் மேற்பட்ட நாடுகளில் இவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் ரீச் பண்ணிகிட்ருக்கு. இந்த இவங்களுடைய ப்ராடக்ட் ஸ்பெசிஃபிக்காக பார்க்கும்போது பிஸ்கெட்ஸு, டெய்ரி ப்ராடக்ட்ஸு, ஸ்நாக்ஸு, கேக்ஸு, ரஸ்க்கு, ப்ரெட்டு அண்ட் நியூட்ரிஷன் பார்ஸ், இது எல்லாமே இவங்களுடைய ப்ராடக்ட்ஸாக இருக்குது. ஸோ இந்த இதில் மோஸ்ட்லி உங்களுக்கு தெரிஞ்சுக்கிற மாதிரியான பிராண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டானியாவில் குட் டே இருக்குது, மேரிகோல்டு, மில்க் பிக்கீஸு, நியூட்ரி சாய்ஸு, டைகர், 50-50, ஜிம்சாம், பிரிட்டானியா போர்பன், பிரிட்டானியா ட்ரீட் இருக்குது, லிட்டில் ஹார்ட்ஸு, பியூர் மேஜிக்கு, நைஸ் டைம். ஸோ இந்த லிஸ்ட் நீண்டுக்கிட்டே போகும். ஸோ எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது. உங்களுக்கு ஷார்ட்டாக சொன்னாவே போதும், இந்த பிராண்டை பற்றின ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கும். இந்த பங்கை பற்றின ஒரு சில விவரங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஏன்னா இந்த டேட்டாவை பார்த்தோன்னே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ண மறக்காதீங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுடைய மார்க்கெட் கேபிட்டல் 1,28,828 கோடி ரூபாய் இவங்களுடைய மூலதன முதலீடாக இருக்குது. இந்த பங்கினுடைய விலை, ஒரு பங்கின் விலை 5,348 ரூபாய்க்கு இப்போத்த ப்ரைஸ்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இவங்கள ப்ரைஸ் மாறிக்கிட்டே இருக்கும். இவங்களுடைய ஹை அப்படிங்கிறது 6,337க்கு ட்ரேட் ஆகிருக்கு. லோ 5,035க்கு ட்ரேட் ஆகிருக்கு. ஸ்டாக்குடைய பிஇ ரேஷியோ 50.8 இருக்குது. ஸோ இது சாட்டிஸ்ஃபைடான ஒரு வேல்யூ. புக் வேல்யூ 212 ரூபா. ஸோ அந்த ப்ரைஸோட கம்பேர் பண்ணும்போது இப்போது ரொம்பவே ஹை வேல்யூவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறது என்னுடைய ஒப்பீனியன். புக் வேல்யூவோட ரொம்பவே ஹை வேல்யூவில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. டிவிடெண்ட் ஈல்டு 1.69 இருக்குது. 1.69ங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் இது கொஞ்சம் கம்மியான டிவிடெண்ட் வேல்யூ தான். ஏன்னா பங்கினுடைய விலை உயர்ந்துக்கிட்டு இருந்தாலுமே டிவிடெண்ட்டுங்கிறது ஒரு நல்ல ப்ராஃபிட்டாக வேணும், நல்ல ரேஞ்சில் வேணும்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த மாதிரியான பர்சன்டேஜ் நிறைய பேர் விரும்ப மாட்டாங்க. ஸோ அதுக்காக சொல்கிறேன். ROCE நல்ல வேல்யூ 56%, ROE ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 53%. இது எல்லாமே ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஒரு லெவலில் இருக்குது. டெப்ட், ஒரு நிறுவனத்துடைய கடன் விகிதம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த நிறுவனத்துடைய வளர்ச்சி கடனை பொறுத்து தான் அமையும் சில நேரங்களில் சில நிறுவனங்களுக்கு. அந்த வகையில் பார்க்கும்போது டெப்ட் அண்ட் ஈக்விட்டி 0.2% இருக்குது. இந்த நிறுவனத்துக்கு கடன்கிறது ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. 0.5 வரைக்கும் ஒரு நல்ல வேல்யூ சொல்லலாம். இது நல்ல எக்ஸலண்ட் கண்டிஷனில் தான் இருக்குது. இது கடன் எவ்வளோ தான் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,380 கோடி ரூபாய். 1,380ங்கிறது இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன வேல்யூ. ஏன்னா 1,28,000 கோடிக்கு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு 1000 கோடிங்கிறது கடன் ஒரு விஷயமே அல்ல. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், 53%. இயர்னிங் பெர் ஷேர் 105 ரூபாய். இவங்களுடைய சேல்ஸ் எந்த அளவுக்கு இருக்குதுங்கிறத நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். என்ன விஷயம் அப்படின்னா எந்த ஒரு நிறுவனமாக இருந்தாலும் கன்சிஸ்டண்ட்டாக க்ரோ ஆகிட்டே இருக்கணும். வருஷம் சேல்ஸுங்கிறது அதிகரிச்சுக்கிட்டு இருந்தால் தான் ப்ராஃபிட் ரேஷியோவும் அதிகரிக்கும். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது மார்ச் 2023 6,301 கோடி ரூபாய்க்கு இருந்தது. அடுத்தது 2024 16,000 கோடியாக முன்னேறுது. அடுத்து 17,943 கோடி. ரெண்டாவது லாஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் 2026 19,152 கோடி ரூபாய் உயர்ந்திருக்கு. ஸோ கன்சிஸ்டண்ட்டாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக க்ரோ ஆகிட்டு தான் வந்திருக்கு. அடுத்தது இவங்களுடைய ப்ராஃபிட் ரேஷியோ எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்க்கும்போது நெட் ப்ராஃபிட் 2,316 கோடி ரூபாயாக இருந்தது 2,134 கோடி ரூபாயாக குறைஞ்சிருக்கு 2024. எகெயின் மறுபடியும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்னேற்றத்தோட 2,178 கோடி ரூபாய் 2025. இப்போ லாஸ்ட்டாக 2026 2,537 கோடி ரூபாய். ப்ராஃபிட் ரேஷியோ என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் இல்லை, பெரிய அளவில் முன்னேற்றம் இல்லை. சேல்ஸ் இருக்குது, ப்ராஃபிட் ரேஷியோ கம்மியாக இருக்குங்கிறது என்னுடைய ஒப்பீனியன். அடுத்து டிவிடெண்ட் பே அவுட் பொறுத்த வரைக்கும் 75%, 83. ஸோ ஆவரேஜ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. இன்னும் அக்யூரேட்டாக பார்க்கணும் அப்படின்னா இவங்களுடைய டிவிடெண்ட் ரேஷியோ 2003 இன்டர்ம் டிவிடெண்டாக 72 ரூபா கொடுத்துருக்காங்க. 2024 73 ரூபா ஒரு பங்குக்கு டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க. 73 ரூபா 50 பைசா. ஆகஸ்ட் 4 2025 75 ரூபா ஒரு பங்கிற்கு டிவிடெண்ட்டு. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஜூலை 31 எக்ஸ் டேட்டா அறிவிச்சிட்டு ஃபைனல் டிவிடெண்டாக 90 ரூபா 50 பைசா டிவிடெண்டாக கொடுக்குறாங்க. ஸோ டிவிடெண்ட் ரேஷியோங்கிறது இவ்வளோ தான். கால்குலேட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுடைய பங்கினுடைய விலைக்கு முதலீடு பண்ணுறவங்களுக்கு இந்த டிவிடெண்ட் வேல்யூங்கிறது கொஞ்சம் குறைவாக கூட தோணலாம்.
சரி, இந்த பங்கை வச்சிருக்கவங்களுக்கு இது வரைக்கும் என்ன ப்ராஃபிட் கொடுத்துருக்குதுங்கிறது நம்ம தெரியணும் இல்லைங்களா? என்னதான் ஃபண்டமெண்டலாக நம்ம நார்மலாக பார்த்தோம்னாலும் இன்னுமே வந்து இவங்களுடைய ப்ராஃபிட் ரேஷியோ எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். கடைசி 10 வருடங்கள் வச்சிருக்கவங்களுக்கு இவங்களுடைய லாப சதவீதமே வெறும் 14%. அடுத்தது 7 வருஷமாக வச்சிருக்கவங்களுக்கு 9%, 5 வருஷமாக வச்சுருக்கவங்களுக்கு 8.9%, 3 வருஷமாக வச்சுருக்கவங்களுக்கு 1.32%. பெரிய அளவில் ப்ராஃபிட் இல்லைங்கிறது தான் உண்மை பங்குதாரர்களுக்கு. ஓகேங்களா? டிவிடெண்ட் வாங்கியிருப்பீங்க, அது ஒரு எக்ஸ்ட்ரா இன்கமாக இருந்திருக்கலாம். பட் இதை நார்மலாக மற்ற நிறுவனங்களோட கம்பேர் பண்ணும்போது இது நம்ம பெரிய அளவில் ப்ராஃபிட் இல்லாத மாதிரி தோணுது. சரி, இவங்களுடைய ப்ரமோட்டர் ஹோல்டிங்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நல்ல வேல்யூ தான், 50% இருக்குது. அண்ட் எஃப்ஐஐ கிட்டத்தட்ட 15% இருக்காங்க, டிஐஐ 18.8%, பப்ளிக் கிட்ட பார்த்தீங்கன்னா 12.18, அதர்ஸ் வந்து 2.77 இருக்குது. இதில் எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது இந்த ப்ரமோட்டர் ஹோல்டிங் பொறுத்த வரைக்கும். அண்ட் இதில் இவங்களுடைய காம்படிட்டர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நெஸ்டல் இண்டியா பெரிய பெரிய பிராண்ட்ஸ் தான். இவங்களே பெரிய பிராண்டு, இவங்களுக்கும் பெரிய பிராண்ட்ஸ் எல்லாம் இன்னும் நிறைய இருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நெஸ்டல் இண்டியா, ஜைடஸ், இந்த வெல்னஸ் இதெல்லாமே வந்து இவங்களுடைய காம்படிட்டர்ஸாக இருக்காங்க. இந்த நிறுவனத்துடைய சாதக பாதகங்கள் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருவோம். இவங்களுக்கு வந்து அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி லாஸ்ட் 3 இயர்ஸில் 54% இருக்குது. இது ஒரு நல்ல வேல்யூ அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்தது டிவிடெண்ட் வேல்யூ வந்து ஹெல்த்தியாக ஃபாலோ பண்ணுறாங்கிறாங்க, 83.9 அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த 83.9மே கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது டோட்டலாக 1 something தான் வந்து நினைக்கிறேன். ஸோ இது வந்து எனக்கு இன்னும் இது பெரிய அளவில் பெனிஃபிட்டபுளாக டிவிடெண்ட் வந்து தோணலை. உங்களுக்கு என்ன மைண்டில் தோணுதுங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா பிரிட்டனியோடைய டிவிடெண்ட் ரேஷியோ உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கா அப்படிங்கிறதும் சொல்லுங்கள். இதனுடைய டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன், இந்த பங்கினுடைய விலை 25.2 மடங்கு அதிக அளவில் புக் வேல்யூவோட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ வாங்கணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் வாங்கணும், அல்லது ப்ரைஸ் குறைஞ்சதுக்கு அப்புறம் தான் வாங்கணும் அப்படிங்கிறத குறிக்கிற மாதிரியான ஒரு தகவல் தான் இது. வாங்குங்கன்னு சொல்ல, விற்கலன்னு சொல்ல, பட் இது வந்து ப்ரைஸ் ஓவராக ட்ரேட் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன். நிறைய நிறுவனங்களுக்கு இந்த மாதிரி ஆகிட்டு இருக்கு. பட் என்ன விஷயங்கிறத சொல்லணுங்கிறதுக்காக சொல்லியிருக்கிறேன். சேல்ஸ் ரேஷியோ, சேல்ஸ் க்ரோத் வந்து 7.8 தான் இருக்குது. ஸோ இதுவுமே வந்து லாஸ்ட் 5 இயர்ஸில் ரொம்ப கம்மியான சேல்ஸ் க்ரோத் தான். ஃபர்ஸ்ட்டு ப்ராஃபிட் ரேஷியோ கம்மியாக தான் இருக்குது. சேல்ஸ் வந்து பெரிய அளவில் முன்னேற்றம் இல்லை, லெவலாக அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகிறாங்களோ வழியே பெரிய அளவில் முன்னேற்றம் இல்லாமல் இருக்குது. டிவிடெண்ட்டு ஓரளவுக்கு தான் சாட்டிஸ்ஃபைடு. ஸோ இது வந்து ஒரு ஆவரேஜ் லெவலில் தான் போயிட்டுருக்கு. இனிமேல் வந்து இந்த நிறுவனம் ஒரு பெரிய அட்வான்டேஜ் எடுத்துகிட்டு பெரிய அளவில் ஏதாவது முன்னேற்றம் வந்துச்சு அப்படின்னா இதில் லாபம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா அப்படிங்கிறத நீங்கள் தான் ஓன் அனாலிசிஸ் அப்படிங்கிறத பண்ணணும். எந்த ஒரு பங்கை வாங்குறதுக்கு முன்னாடியும் ஓன் அனாலிசிஸ் அல்லது செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசரை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் டிஸ்கஸ் பண்ணாமல் பண்ணாதீங்க. அதுதான் வந்து உங்களுடைய பணத்துக்கு பாதுகாப்பு. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.